சிம்ரனே வா வா. என்ன எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆமா காளிமாக்கா, காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி உட்கார்ந்துட்டு இருக்கிற பாருங்க. உடம்புக்கே கொஞ்சம் முடியலையாக்கா. வேணுமா வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் எதை சேரலையா இருக்குது, முடியாம கிடக்குது கொஞ்சம். சரி அதான் நம்ம பாடத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆமா சீதா, எனக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. என்ன பண்றது, நமக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஆரம்பவே மாட்டேங்குது. போ இதான் இந்த பிள்ளைக்கு நீ நாளையில பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருந்தாமா. சரி நீ பிள்ளைங்களோட இருக்கிறேன்னு சொன்னாலா, அது எங்கே சித்த நேரம் படுக்கலான்னு விடுறாளா, நசன்னு வாங்க போலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. சரி அதுதான் தொலை தாங்க முடியாமல் எந்திரிச்சு வந்தேன். சரி உடுக்க, அப்புறம் என்ன பண்றது, அவளும் பள்ளிக்கூடம் போயிட்டு அப்புறம் வர முடியாதுல்ல, அதனாலதான் சொல்லியிருப்பா. இதான் பூ மாதிரி எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட இன்னும் 10 நாளைக்கு 15 நாளைக்கு லீவாக தான் இருக்கும். சிம்ரனுக்கு ஸ்கூலுக்கு போகிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே திறந்துருவாங்க. இந்த சிம்ரனே பிள்ளைங்களும் உள்ளதான் இருக்கிறாங்க. போ எல்லாரும் ஏதோ அவங்க தான் இன்னைக்கெல்லாம் சமையலெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டோம். வா காளிமாக்கா உட்காருங்க வாங்க. ஆமாம் சிம்ரனு சித்த நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நீயும் சேர்ந்து அவங்க கூட சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன், நீயும் போய் சாப்பிடு போ. ஆமாம்மா நிறையா தான் சேர்த்து தான் செஞ்சுருக்குறாங்க. பொழுதோடைக்கு சேர்த்து தான் செஞ்சுருப்பாங்களாட்டு இருக்குது. சாப்பாடெல்லாம் இருக்கும், போய் சாப்பிடு போ சிம்ரன் நீயும். அதான் எல்லாம் ரூம்ல தான் உட்காந்துட்டு இருப்பாளுங்க பேசிட்டு. சரிங்க பெரியம்மா. அம்மா நான் அங்கே போகிறேன். சரி போ போ, அதுக்கு தான் வந்தேன் நான் சொல்லி அவங்க கூட. ஓ பேசிட்டு இரு, நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். சரிம்மா. என்னடி நீலா, நீ எல்லாம் இங்கே இருக்கிற? எங்கே ஒன்ற ஜோடி ஒருத்தி இருப்பாளே, அவ இங்கே காணா. யாருக்கா, சின்ன பிள்ளையா? ஆமாடி, அப்புறம் அவதான் ஊரு சேர்ந்து சுற்றி கிடப்பா. அதை கேட்ட அவங்க போனான்னு. அவளாக்கா, அவள் இந்நேரம் இங்கே தான் கிடந்தா. அதான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனா. இன்னும் காணோம். வீட்டுக்கு போயிருக்கிறாளா? நீங்களும் இங்கே உட்காந்து பேசிட்டு அவ்வளோ சீக்கிரமா வந்து போக மாட்டாளே. என்னமாக்கா காலையிலேயே வந்தா. சரி ஒரு வேளை அவங்க அத்தை கிட்ட போய் சொல்லிட்டு வர போயிருப்பாளோ என்னமா, இல்லாட்டி ஏதாவது தேடி கிடப்பாங்கல்ல, அதனால ஏதாவது சொல்லிட்டு அப்புறமேல் வருவாளோ என்னமா. கருப்பாயி உங்ககிட்ட கொஞ்சம் பேசுவோம், நீங்க வா. பேசுறதுக்கு என்னையா இருக்குது? நானும் அரிசி படைக்கணும்னு சொல்லி இப்பதான் மரம் எடுத்துட்டு போறேன். வேலை வேற நிறைய இருக்குது. இப்போ உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தா இந்த வேலையெல்லாம் யார் செய்வா? அரிசியெல்லாம் அப்புறம் உடைக்கலாம், இங்கே போயிட போகுது. அது பொறுமையாக உட்காந்து புடைக்கலாம். இங்கே வா, உங்ககிட்ட பேசணுங்கிற இப்போதான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நின்றுட்டு இருக்கோம். என்னையா சொல்லு. ஏடி கருப்பாயி நின்றுட்டே பேசுற? இங்கே வந்து கட்டல பக்கத்தில் உட்காரு வா. யோ வாயில நல்லா வந்துடாமா. பையன் மருமக உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து இந்த ஆள் கட்டல பக்கத்தால உட்காந்து பேசிட்டு இருக்கிறதாமா. வேற பொழப்பு மயிரில எந்திரிச்சு பாயம். இப்போ நான் என்னடி சொல்லிட்டேன், இங்கே வந்து பக்கத்தில் உட்காருந்தான்னு சொன்னேன். யோ அதெல்லாம் உட்கார முடியாதே, எதா இருந்தாலும் அப்படியே சொல்லு. ஐயோ எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்ட்டே இருக்கிறான். அது இல்லை, அது என்னன்னா. யோ நசன் பேசாம சீக்கிரமா என்னன்னு சொல்லி தொலையா. எனக்கு வேற ஜோலி இருக்குதுல்ல. அது சொல்றதுக்கு தானே கூப்பிட்டா, கேட்கற குடுக்கு தாண்டி பொறுமையே இல்லை. பொறுமையா என்னத்தையா சொல்ல போற? அப்ப பொறுமையா 3 நாளைக்கு உட்காந்து பேசிட்டு நாம இந்த வேலையை பார்க்கறேன். என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம ஏண்டி இப்படி பேசிட்டு இருக்கிற? அது வந்து நம்ம பையனை பத்தி தான் பேசுவோம், அதுக்கு தான் கூப்பிட்டு உட்கார சொன்னேன். வேணாம அதை புரியாம எதை பேசிட்டு இருக்கிறான். அவனை பத்தி பேசுறதுக்கு என்னையா இருக்குது? ஏண்டி இல்ல, ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறா? ஏன் கருப்பாயே, உனக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது புரியுதா இல்லையா? புரியுது என்னையா இருக்குது? ஐயோ எனக்கு வேற வேலை கிடக்குது, இந்த ஆள் வேற கூப்பிட்டு வச்சு என்னமோ பாடம் நடத்திட்டு இருக்கிறா. என்னன்னு சொல்லி தொலையாம. நான் ஒன்றும் பாடம் நடத்தல, ஒன்றும் நடத்தல என்ற மனசுல வட்டத்தை சொல்றா. அது கூட முடிய மாட்டேங்குது இவகிட்ட பேசுறதுக்கு. அடியே நம்ம பையன் பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா, இங்கேயோ போய் கல்யாணங்கிற பேரு நீ என்ன பண்ணாங்களோ என்னமோ. நாமளும் இப்படியே விட்டு வச்சுட்டு இருக்கிறோம். அதை பத்தி தான் நீ பேசணுங்கிறா. அதான் பண்ணிட்டு வந்துட்டானே, நீ அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது? நான் பேசினாதான் கேட்டவோ அது இது லம்பாடி அப்படி இப்படி நிறைய பட்டம் கட்டுறீங்களாச்சு. இதை வச்சு நீ பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதான் நான் ஒத்துக்கிட்டேனே. அவதான் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா, நான் இன்னும் வெளியே ஒன்று முடிச்சு விடுவியே. நீ என்ன பண்ண முடியும்? என்ன வாசல்ல நின்று ஒரே சத்தமா இருக்குது. வந்துட்டா விசாரிக்கிறதுக்கு. என்னடி கருப்பாயி, என்ன புருஷன் பண்ணாடி ஒரே சத்தமா பேசிட்டு இருக்கிறீங்க வாசல் உட்காந்துட்டு? அது ஒன்றும் இல்லைக்கா, பையனை பற்றி தான் பேசணும். சரி வாங்க, நீங்களும் நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கிறீங்க, வாங்க வாங்க. அப்படியா, பையனை பத்தியா? என்ன கருப்பாயி, தம்பி என்ன சொல்றாப்ல? அந்த ஆள் எங்க சொன்னா? இன்னும் சொல்லவே இல்லை. மென்னு முடிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கிறான். நீ என்னன்னு கேளு. அது சரி, நீ ஏடி கோவமா இருக்கிற? இப்பதான் நாங்க நல்லா தான் உட்காந்து பேசிட்டு வந்தா, இப்ப என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். படுத்த குடும்பத்துல கேட்கறதே வேலையா போச்சு. இந்த அளவு அவளை கூப்பிட்டு வச்சு நான் பேசிட்டு. என்னையா என்ன சொல்ல வந்த சொல்லு. அது வந்து கருப்பாயே அக்கா, நீங்களே சொல்லுங்க நாய்க்கா. இந்த பையன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் இல்லையா, நாமளும் அப்படியே கூப்பிட்டு வச்சு சும்மா உட்கார வச்சிருக்கிறோம். இனி யாருக்கு என்னன்னு ஒன்றும் தெரியாது. பேசாம அவனுக்கு நம்ம ஊர் கோயில் ஏதாவது சிம்பிளா ஏதாவது, அதான் இப்பெல்லாம் சொல்றாங்களே வரவேற்பு ரிசப்ஷனா என்னமோ, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடத்திடலான்னு தோணுதுக்கா. அது சொல்றதுக்கு தான் இவகிட்ட சொன்னா சொல்ல வந்தா என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறான். நீங்க என்னக்கா சொல்றீங்க? நல்ல விஷயம் தானே. நானே இதை வச்சு கருப்பாய் கிட்ட பேசலாம் தான் நினைச்சேன். சரி நான் சொன்னா அவன் ஏதாவது நினைச்சுட்டு வந்தா சரி அவங்களே ஏதோ பார்த்து முடிவு எடுக்கட்டும்ன்றதா விட்டுட்டேன். நல்ல விஷயம் தானே, பண்ணலாம் தம்பி பண்ணலாம். என்னையா அதான் கல்யாணம் பண்ணிட்டானே, இனி எதுக்கு போய் அதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு போனேன்.
என்ன கருப்பாய் பேசிட்டு இருக்கிற? செலவாகிறத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிற? நல்லது கெட்டதுன்னு எதுவும் பண்ண வேண்டாமா வீட்டுல? ஆமா இந்த வீட்ல நல்லதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, கெட்டது வேணா நடக்கும். நீ கருப்பாயி நல்ல நாயம் பேசுறப்ப எதுக்கு நீ இப்படி பேசிட்டு அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? நல்லதானே சொல்றாங்க. ஏதோ பையன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டான், சரி கோவம் ஏதாவது இருக்கிறதா வைக்கிறதா, அதுக்காக அப்படியே விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? நாமளும் வந்த சாஸ்திரத்தை ஒன்றும் ஒன்றும் சம்பிரதாயப்படி. நல்லா கொஞ்சம் எடுத்து சொல்லுக்கா அவளுக்கு. இப்போ என்னதான் பண்ணணுங்கிறீங்க ரெண்டு பேரு? என்ன நான் தான் குறுக்கால் நிக்கிறேனா? எல்லாத்துக்கும் இப்படி கோவப்பட்டு பேசினா என்ன சொல்றது கருப்பாயி? அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கதானே செய்யுது. கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு வேளை சாப்பாடாச்சும் போட்டாதான் நான் ஊருக்குள்ள எல்லாரும் இல்லாட்டி கருப்பாய் மகன் ஒரு பிள்ளை இழுத்துட்டு வந்துட்டான் காலகாலத்துக்கு பேசுவாங்க. அதை நீ பார்த்து பண்ண மாதிரி ஆயிடுச்சுன்னு வையே, அது கொஞ்சம் வேற மாதிரி போயிடும். என்ன சொல்றேன் நானு? ஏன்னா சரிதானா? ஆமா ஆமா, நானுமே அப்படிதான் யோசிக்கிறேன். இப்படியே வச்சுட்டேன்னு வையே, அது வேர் கெட்டு போயிரும்ல. நாலு பின்ன சரி அவன் ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டான், நாமளும் அப்படியே விட்டுட்டு இருந்தா எப்படி? அதுதான் சொல்லலாம், அவன் ஏதோ கோவப்பட்டுட்டு இருக்கிறான். ஆமா இதெல்லாம் பண்ணிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிருமா? அதுக்குள்ள கருப்பாயி அப்படியே வச்சிட்டு இருந்தா நமக்கு மரியாதை இல்லை வேறு. அவனுக்கும் அது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும், என்ன பண்றது அப்படின்ட்டு. பேசாம ஏதாவது சிம்பிளா ஏதாவது பண்றதுக்கு வழியை பாரு, சும்மா நீ பேசி பிரயோஜனம் இல்லை. சரி ரெண்டு பேர் பார்த்து ஏதோ நல்ல முடிவா எடுங்க, நான் வரேன். பாரு எல்லாரும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க, நான் நிக்கிற மாதிரி தான். நீ கோவப்படுறதுனாலே பார்த்தோம் இல்ல கருப்பையே. பேசாம அவங்க சொல்ற மாதிரி நம்மளும் ஏதாவது கோயிலையோ ஏதாவது ஒரு சின்ன சத்திரத்திலயோ பார்த்து ஏதாவது சிம்பிளா ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. ஆமா நான் சொன்னா நீ கேட்கவா போறீங்க? எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரி எத்த வீட்டுக்காரி நல்லா அவகிட்ட கூப்பிட்டு நான் பேசுங்க, எல்லாம் சரியாயிரும். என்னமோ பண்ணி தொலைங்க, நீங்களாச்சும் அவனாச்சு. இப்படி பேசுனா என்ன பண்றது? நீ தான் போய் அவங்ககிட்டயே சொல்லுவோன்னு. இது நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? நீங்களா கூப்பிட்டு கேட்டுட்டு எங்க வேணாலும் எப்படி வேணாலும் கலந்து பேசிக்கோங்க. பேசலாம், அதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்ற அதை சொல்லு. அதான் முடிவு எடுத்தாச்சே, அப்புறம் என்ன இருக்குது நான் சொல்றதுக்கு? இந்த வீட்டுல வயசுக்கு என்ன மரியாதை இருக்குது புதுசா நான் சொல்றதுக்கு? ஆமா இப்படியே பேசிட்டு இரு. சரி பெண்ணா ஒத்துக்கிறியா இல்லையா? அதான் என்ன பண்ற சௌரியத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? இல்ல நான் ஒத்துக்கிறதுக்கு எங்க இருக்குது, ஒத்துக்காட்டி என்ன இருக்குது? எல்லாமே எனக்கு கேட்டுதான் பண்ற மாதிரி. ஏடி அதுக்கு தான் இவ்வளவு நேரமா கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கிற. அப்படி இப்படி மாத்தி மாத்தி பேசுனா என்ன பண்றது? இப்போ பண்ணலாங்கறியா வேண்டாங்கறியா அதை சொல்லு. சும்மா உங்ககிட்ட வள பேசிட்டு இருக்க முடியாது. எனக்கு என்னையா பண்ணணும்னா பண்ணுங்க, நான் ஒன்றும் வேண்டாம் தடுத்து நிறுத்து குறுக்கால ஒன்றும் படுக்கல சரியா? இப்போ வேற வாக்காளுக்கு தான் முடியும் கிடக்கு ஜாஸ்தி தெரியல, அவ இதுக்கும் கூட வரலன்னா எப்படி? அதையெல்லாம் என்னன்னு பார்த்து அதுக்கப்புறமா சரியா ஒரு முடிவு எடுங்க. சும்மா என்கிட்ட கோவப்பட்டு நான் என்ன பண்றது? நான் எல்லாம் முன்ன பின்ன யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கிறேன். அதான் அந்த உளையாட அம்மாளுக்கு தான் என்னமோ ரிசர்ச் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்களே இந்த ஒரு வாரத்துக்குள்ள. அப்புறம் என்ன, அப்போ வந்துட்டாங்கன்னா கூட்டிட்டு வந்து ஒரு வாரத்தில் உட்காந்துட்டு இருக்கட்டும். வேற என்ன பண்ண முடியும்? நம்ம வார்த்தை ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணி விட்டுறலாம். ஏதாவது வரவேற்பு மாதிரி ஏதாவது. அது கோயில வைக்கலாமா இல்ல எங்க வைக்கலாம்னு அது மட்டும் நீ சொல்லு. சிம்பிள் சிம்பிள்னு சொல்லிட்டு பெருசாலாம் பண்ணக்கூடாதுயா சொல்லிட்டேன். அதான் நம்ம ஊர் விநாயகர் கோயிலே மண்டபம் மாதிரி இருக்குதுல்ல, அதுலயே வச்சு பண்ணிக்கலாம். அப்படியே அங்கே ஏதாவது மாலை எல்லாம் மாத்திட்டு சாப்பாடு எல்லாம் கூப்பிட்டு போட்டுற வேண்டியது ஒரு நேரத்துக்கு. வேற என்ன பண்றது? சரி 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 அப்படியே பண்ணிக்கலாம் கருப்பாயப்பா. இதுவே நல்லா மண்டபம் மாதிரி தான் இருக்குது, இங்கே பண்ணிக்கலாம் விடு. சரி அவன் அந்த பையனை கூப்பிடு பேசிடலாம். உள்ளதா இருப்பான். அடியே யாரா? ஏய் ஆண்டி கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா இதான் உங்க மாமனார் என்னமோ சொல்லணுமாமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சொல்லுங்க அங்கிள். ஏண்டி கருப்பாயி நீயே சொல்லல? நீயே சொல்லியா? சொல்லுங்க அங்கிள். அது ஒன்றும் இல்லைம்மா, நீயும் காளியும் சரி ஏதோ எங்கேயோ போய் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. சரி அதான் உங்களுக்கு சின்னதாக ஏதோ ஒரு வரவேற்பு மாதிரி நம்ம ஊர் கோயிலில் வைக்கலான்ட்டு நானும் உங்கள் அத்தையும் முடிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் அம்மா அதுக்குள்ளே ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துடுவாங்களே சாமி? அம்மாவை இன்னும் 2-3 டேஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அங்கிள். சரி சரி அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு. அவங்க இல்லாமல் தான் என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா? சரி என்னம்மா சொல்கிறா? நீ சொல்கிறதுல தான் இருக்குது. என்ன ஏற்பாடுக்கு பண்ணட்டுமா? அங்கிள் நீங்களும் ஆண்டியும் என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே தான் அங்கிள், உங்க விருப்பம் அங்கிள். அப்படியாம்மா? சரிம்மா சரி அந்த வயனி கூப்பிடு, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது என்னென்னு ஏற்பாடு பண்ணலாம். அடுத்த வாரத்துலேயே அடுத்த முகூர்த்தத்துலேயே வச்சுக்கலாமா? அதுக்கு என்னென்ன வாங்கணும் என்னங்கிறது அவனை கூப்பிடு. போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்களாம்மா நாளைக்கே? ஓகே அங்கிள் கூப்பிடுறேன். ஏன் தா வீட்டில் இல்லையா நீங்கள்? இவ்வளோ நேரமாக நான் பேச போவீங்க? ஆமாடி ஆமா, நீ அப்படியே வீட்ல இருந்து கிழிச்சிட்டு போயிரு, நான் பஸ் போயிட்டேன். நான் அந்த சுபத்தா வீட்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே வந்தேன். இதை வர வழியில இந்த கருப்பாய் வீட்டில் நின்றுட்டு அப்படியே கொஞ்ச நேரம். நீ எங்கடி போன? என்ன வீட்டில் இருந்த மாதிரி பேசுற? நான் வர நேரத்துக்கு வீட்டில் இருக்கிறேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சரி என்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கிளம்ப தான் போகிறேன். சரி அதான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா போகலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லாட்டி வீடு வேறு பூட்டு சொல்லிட்டு போவீங்களே, இது யார் சாவி எடுத்து பூட்டிட்டு இருக்கிறதுன்ட்டு சரி வந்ததுக்கப்புறம் அப்படியே போகலான்னு பார்த்தா அங்கே கருப்பாய் வீட்டில் அந்த லாத்தா கிட்ட அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன நான் பேசிட்டு வரீங்க இப்படி? அதான பார்த்தேன், ஒரு பூட்டை எடுத்து சாவி எடுத்து போட கூட உங்களுக்கு நோவுது.
ஆனாத்தான் அதை விடுங்க. நீங்க என்ன பேசிட்டு வரீங்க? என்னமோ காரசாரமா விவாதம் நடந்தது. எனக்கு ஒன்று ரெண்டு கேட்டுச்சு, அதுக்கப்புறம் சரியாவே கேட்கல. சரி உங்ககிட்ட கேட்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படியே. என்னன்னு சொல்லுங்க. ஆடி அது ஒண்ணுமில்ல. அதான் அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டால. ஒரு சின்ன திருத்தம். அந்த பையனா போய் பண்ணிட்டு வரல, உங்க பையன் போய் பண்ணி வச்சிருக்காரு. கம்முனு இருடி. இப்ப எதுக்கு அதையில பேசிட்டு இருக்கிறேன்? அது இல்ல ஒண்ணும் இல்ல. அதான் அந்த பையன் அப்படி ஆச்சுல்ல. அதுக்கு என்னமோ ஏதோ என்னமோ வரவேற்பா அது என்னது ஃபங்க்ஷன் என்னமோ வைக்கிறாங்களாமா பையனுக்கு மருமகளுக்கு. அதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஓஹோ அப்படியா? ரிசப்ஷன் வைக்க போறாங்களா? அதுக்குமா ஏதோ ஒத்துக்காத மாதிரி பேசிட்டு இருந்தான். ஒத்துக்கலையா? அவன் அப்படிதான் இருந்தா. அதுக்கப்புறம் அவன் புருஷன் ஏதோ பார்த்து எல்லாம் பேசிட்டான் நாட்டத்துக்கு. எல்லாம் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீ. ஐ அப்படியா? சரி சரி சரி, ஏதோ ஒரு நல்ல சாப்பாடாச்சும் கிடைக்க போகுது. சரி எப்போ பண்றாங்களாமா? சோத்துக்கு சத்தவளாட்டவே பேசுவான். அவங்க எப்ப என்னன்னாலாம் சொல்லுவாங்க, அப்ப தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி தள்ளு, நான் சித்த நேரம் போய் படுக்கணும். போங்க போங்க, நான் கிளம்புறேன். ஆமாக்கா, இதான் அகிலாவை கூப்பிடதான் போயிருக்கிறாரா. சரி அவளுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து ஏதோ வளகாப்பு ஒன்று பண்ணிடுவோனுக்கா. அதுக்கு வேற நாள் பார்க்கணும், எங்க பண்றது என்னன்னு ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். சோனி அப்ப வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி பேசணும். ஆமா அவளுக்கும் 6-7 மாசம் ஆயிடுச்சு வேசிட்டா. இதுக்கு மேலே நீ தள்ளி வைக்க கூடாது, சீக்கிரம் பண்ணிடுவோம். ஆமாக்கா, நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். சரி அதான் நம்ம ஊர்ல தான் வச்சு பண்ணணும், அங்கேயெல்லாம் இங்க போய் பண்றது இத்தனை பேர் எல்லாம் போயிட்டு வந்துட்டு சிரமம். அதுவும் இல்லாம எல்லாரும் இங்கே தான் இருக்கிறா. அதனாலதான் இங்கே வச்சு நம்ம ஊரையே பண்ணிக்கலான்ட்டு தான் முடிவு பண்ணியிருக்குது. அவங்க வீட்டாளுங்களுமே இங்கே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி அதான் இங்கே பண்ணிட்டு அப்புறம் நம்ம கூடயே வச்சுக்க வேண்டியதா. அதான் சின்ன பிள்ளை கேட்டீங்க, அவளே வந்துட்டான். என்ன எங்க அண்ணி வந்து கொண்டாங்களா? ஆமா சின்ன பிள்ளை, உங்க அண்ணி வந்ததுன்னு உன்னையவே கேட்டாங்க காணோன்னு. பாரு உன் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்கிறாங்கன்ட்டு. அப்படியா? என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணி என்னை திட்டினாலும் என்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. எங்க அண்ணி ஆமா அது கிடக்குது சின்ன பிள்ளை. எங்கே போய் ரொம்ப நேரமாச்சு? என்ன பண்ணிட்டு இருந்த வீட்டுல போய் இவ்வளவு நேரமா? அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா எங்கள் அத்தை அப்புறம் காணும்னு சொல்லி தேடுவாங்கன்ட்டு அப்படியே ஒரு என்ட்ரி போட்டுட்டு வரலான்னு போனேன். போனதுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடச்சிது. நல்ல நியூஸா? என்னடி நல்ல நியூஸ்? அதுவா, அது அந்த கருப்பாயத்த பையன் இருக்கால காளி, அவனுக்கு அந்த ஆரா புள்ளைக்கு ரிசப்ஷன் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களாமா. அதான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே எங்கள் அத்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அப்படியே வந்தேன். ஓ அப்படியாடி? சரி பண்ணட்டும். அதுக்கு என்னடி உங்களுக்கு என்னமோ நல்ல நியூஸ்ங்கிறீங்க? அது அவங்க பண்றது நல்ல விஷயம் தான். இதுக்கு என்ன? ஆனால் அதுக்கு இல்லைக்கா, எங்களுக்கு என்னன்னா நல்ல சோறு கிடைக்கும்ல, அதான். அதான் ஆமா சின்னப்புலா. பாரு நகிலா வந்தது, அவளுக்கு வளகாப்பு பண்ணி சாப்பாடு கிடைக்க போகுது. அப்போ கருப்பாய் கிழவியும் ரிசப்ஷன் வைக்க போகுது. பரவாயில்லையே, 2 ஃபங்க்ஷன் வருது. நல்லா சாப்பிடலாம் சின்னப்புலா நம்ம. ஆமாண்டி, 2-3 நாளைக்கு சாப்பாடே நம்ம செய்யவே வேண்டியது இல்லை, இப்படியே ஓட்டிட்டு இருக்கலாம். ஆமா, இந்த 2 பேர் அப்படியே டெய்லி இல்லாட்டி சாப்பாடு செஞ்சு கிழிச்சிட்டு தான் மறுவேளை பார்க்குறாங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.